சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் சர்வ சதாகாலங்களிலும் மகிமைப்படுவதாக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் நாம் பார்க்க போகிற தேவனுடைய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து. இந்த வசனத்தினுடைய சாராம்சம், குஷ்டரோகியாக இருந்து சொஸ்தமான சீமோன் அவரை தன்னுடைய வீட்டிற்கு போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அவரும் அந்த வீட்டில் பிரவேசித்து பந்தியில் இருக்கிறார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசுகிறார். இந்த ஸ்திரீ யாரென்றால் லாசருடைய சகோதரியாகிய மரியாள். இதை நாம் அடுத்தடுத்த சுவிசேஷங்களில் வாசித்தால் தெரியும். அதை கண்ட பொழுது அந்த பரிசேயன், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாரென்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாகி இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்கிறான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது என்கிறார். கொடுக்க அவளுக்கு நிர்வாகம் இல்லாத பொழுது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவரிடத்தில் அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகம் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி, சீமோனே, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். மேலும் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை 26ஆம் அதிகாரத்திலும் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஸ்திரீ செய்த காரியம் தேவன் நற்கிரியை என்று சொல்லுகிறார். 26:10 இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லுகிறார். யோவான் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலும் இதை நாம் பார்க்கலாம். என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் தைலம் பூச, எண்ணெய் பூச முந்திக்கொண்டால் இவள் செய்தது இந்த வேதம் வாசிக்கப்படுற எல்லா இடங்களிலும் நினைவு கூறப்படும் என்றும் சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் நாம் இதை பார்த்தோமானால், இன்றைக்கு எவனிடத்தில் எவனுடைய பாவம் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ
அவன் அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அவரால் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்நாள் காலங்களில் நாம் அதற்காக அதே அளவுக்கு மேல் அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நான் அன்பு செலுத்துகிறேன் என்பதற்கு அடையாளம் அந்த ஸ்திரீ செய்த கிரியைகள் தான் காரணம். அந்த ஸ்திரீ கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்ததையும், அவருக்கு தைலம் பூசினதையும், அவர் பாதத்தை முத்தம் செய்ததையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய தலைக்கு நாம் எண்ணெய் தர வேண்டும். இதை சீமோன் கொடுக்கவில்லை. குஷ்டரோகியாக இருந்த சீமோன் கொடுக்கவில்லை. அவர் யார் வீட்டுக்கு பந்திக்கு வருவார் என்றால், அவரால் யார் மன்னிக்கப்பட்டு யார் பாவத்திலிருந்து விடுதலை ஆனானோ அவன் வீட்டுக்குத்தான் அவர் போஜனம் பண்ணும்படி வருவார். வந்த அவருக்கு நாம் செய்ய வேண்டியவைகளை சரியாய் செய்ய வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நம்மிடத்தில் அவர் போஜனம் பண்ணும்படிக்குத்தான் அவரை நாம் வரவேற்கிறோம். வீட்டிலும் சரி, தனி ஜெபத்தில், ஆலயத்திலும் சரி, அவரை நாம் அவருக்கு போஜனம் கொடுக்கும்படிக்குத்தான் வரவேற்கிறோம். இது ஏதேனில் தடைபட்ட ஒரு காரியம். ஏதேனை விட்டு வெளியே வந்த பிறகு ஆதாம் ஏவாளால் அவருக்கு நிறுத்தப்பட்ட ஒரு காரியத்தை தான் அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டு மறுபடிக்கும் ஆராதனை என்ற போஜனத்தை, பலி செலுத்துதல் என்ற போஜனத்தை, தொழுகை என்ற ஒரு கீழ்ப்படிதலை நாம் அவருக்கு செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விடுவிக்கப்பட்டவர்கள் போஜனத்துக்கு அழைக்கும்படிக்கும் கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய எண்ணெய் பூசப்படவில்லை. அவருடைய பாதம் முத்தம் செய்யப்படவில்லை. கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவவில்லை. இதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு ஆராதனையால் அவர் மனதுக்கு ஏற்பட்ட வலியை நீக்கி அவரை முறையாக நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் ஆராதனையில் பிரியப்படுகிறவர். நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பிரியம் எது என்று அறிந்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஆரோனைப் போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை ஒருவனும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அது அவர் சிரசிலிருந்து வடிகிற நல்ல தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆராதனை என்ற அபிஷேகம் கொண்டு ஆராதித்து அவருக்கு எண்ணெய் பூசுகளாக இருப்போம். கண்ணீரால் அவர் பாதத்தை முத்தம் செய்வோம், தொழுது கொள்ளுவோம். அவருக்கு நாம் விடுவிக்கப்பட்டவன் நற்கிரியை செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காகவே அவனுடைய வீட்டிற்கு அந்த ஸ்திரீ வரவழைக்கப்பட்டிருக்கிறாள். இது தேவனுடைய சித்தம், நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு. என்னுடைய ஜனமே, நாமும் தேவனுக்கென்று நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தால் நம்மை குறித்தும் அநேகர் பார்க்கும்படிக்கு இந்த வேத வசனம் எங்கெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நினைவு கூறப்படும். இந்த ஸ்திரீ செய்தது என்று சொல்லப்பட்டபடி நாம் தேவனுக்கு பிரியமான நற்கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்தாலும் நம்மை குறித்தும் தேவன் வெளிப்படுத்துவார். நற்கிரியை செய்கிறவர்களாக நாம் மாறுவோம். அவருக்கு போஜனம் கொடுக்க வந்தவர்கள் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவருடைய மனதறிந்து செய்த ஒரு ஸ்திரீ. ஏனென்றால் இன்றைக்கு சபையே மணவாட்டியை என்று சொல்லுகிறார், சபையாகிய ஸ்திரீ என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம்
ஆணென்றுமில்லை பெண்ணென்றுமில்லை, எல்லாரும் அவருக்கு மனவாட்டிதான். அவரிடத்தில் நற்கிரியை செய்வோம். ஆராதனையாலும் துதிகளாலும் பலிகளாலும் கீழ்ப்படிதலாலும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். கண்ணீரால் துடைக்கும் பொழுது நம்முடைய கண்ணீர் தான் நம்மிடத்தில் உள்ள பாவத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு வழி. இரத்தத்தினுடைய ஒரு பகுதி கண்ணீர், அது 3ஆக நம்மிடத்திலிருந்து வெளிவரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அறிந்த ஒன்று. எனவே இன்றைக்கு நம்முடைய இரத்தம் முறிந்துதான் கண்ணீர் வெளிவரும். மனதுக்கம் அதிகப்படும் பொழுது இரத்தம் முறிந்து கண்ணீராக வெளிவரும். நம்முடைய பாவ இரத்தத்தை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டுமென்றால் நம்மிடத்திலிருந்து கண்ணீர் வர வேண்டும். கண்ணீரால் அவருடைய பாதத்தை நாம் துடைக்கும் பொழுது நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட முடியும். அவரிடத்தில் எவ்வளவு நேசம், நம் பாவத்தை மன்னித்தார் என்ற அந்த நேசம், அந்த அன்பு பெருகும் பொழுது அது கண்ணீராக வர வேண்டும். அப்பொழுதுதான் கண்ணீரை நாம் வெளியே கொண்டு வந்தோமானால், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய பாவத்தை கண்ணீராக மாற்றி தேவனிடத்தில் அவருடைய பாதத்தில் சேர்க்கும் பொழுது அவர் திரும்ப நமக்கு அவருடைய ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுப்பார். கொடுக்கிறவன் அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நாம் கண்ணீரை நாம் தேவனுடைய பாதத்தில் கொடுத்தோமானால் அந்த பாவ இரத்தத்தின் வெளிப்பாடாகிய கண்ணீருக்கு அவருடைய பரிசுத்த இரத்தத்தை இயேசு கண்ணீர் விட்டார் என்று நாம் பார்க்கிறோமே, அந்த கண்ணீரை அவர் நமக்கு திரும்ப கொடுப்பார். அதனால்தான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி கிரியையினால் வெளிப்படுத்த வேண்டும். ஆராதனை என்ற அபிஷேக தைலத்தை அவருக்கு குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும். அவர் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்ய வேண்டும். இன்றைக்கு விடுவிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், போஜனத்துக்கு அழைத்தவர்கள் நற்கிரியை செய்யவில்லை. நாம் செய்ய முந்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை குறித்தும் சாட்சி கொடுப்பார். நம்முடைய சாட்சியை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் யாரிடத்திலும் இல்லை. நாம் தேவனுக்கு சாட்சியாக இருப்போம். நம்மை தேவன் அநேகருக்கு சாட்சியாக நிறுத்துவார். நற்கிரியை செய்ய தேவனுக்கென்று நற்கிரியை செய்ய பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.